Class 9 Science Unit 1 Measurement Part 7 Screw Gauge. இந்த லெசனில் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல் அண்ட் derived quantities and their units, know the rules to be followed while expressing physical quantities in SI units, get familiar with the usage of scientific notations, know the characteristics of measuring instruments, use vernier caliper and screw gauge for small measurements, find the weight of an object using a spring balance, know the importance of accurate measurements. இதெல்லாம் உங்களுக்கு வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம யூஸ் ஆஃப் வெர்னியர் கேலிபர் போன வீடியோவில் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து யூஸ் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் ஃபார் ஸ்மால் மெஷர்மெண்ட்டு பார்க்க போகிறோம். இந்த கியூஆர் கோடோட லிங்க்கும் ஐசிடி கார்னர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் வெர்னியர் கேலிபர் ஸ்க்ரூ கேஜோட டீட்டெயில்ஸு பிக்சரோட நல்லா காமிச்சிருக்காங்க. நம்ம இன்றைக்கி லேபில் போய் ஸ்க்ரூ கேஜை பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸு இதில் இந்த கான்செப்ட் மேப்பில் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் derived குவான்டிட்டிஸ்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. எஸ்ஐ சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம். அதில் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் derived யூனிட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் வந்து லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சரோட யூனிட்ஸை பற்றி எலாபரேட்டாக கற்றுக்கிட்டோம். அடுத்ததாக ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஃபார் ரைட்டிங் யூனிட்ஸ் அண்டு சிம்பிள்ஸு. ஒரு யூனிட் அண்டு சிம்பிள் எழுதும்போது நம்ம என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மரபு சார்ந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணுங்கிறத பார்த்தோம். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிறதுல வெர்னியரை பற்றி போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஸ்க்ரூ கேஜை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் இந்த லெசனில் உங்களுக்கு டோட்டலாக 9 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்டு யூனிட்ஸ், செகண்ட் டாபிக் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், தேர்ட் டாபிக் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், ஃபோர்த் டாபிக் யூனிட் ப்ரிஃபிக்சஸ், ஃபிஃப்த் டாபிக் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஃபார் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் தேர் சிம்பிள்ஸ், சிக்ஸ்த் டாபிக் வெர்னியர் கேலிபர், செவன்த் டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸ்க்ரூ கேஜ். இந்த ஸ்க்ரூ கேஜ் அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரூ கேஜை வச்சு நம்ம 1/100th ஆஃப் மில்லிமீட்டர் டைமென்ஷனை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அப்போ 1/100th ஆஃப் மில்லிமீட்டர் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். இது வந்து 0ல் ஆரம்பித்து 1 வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னால் இதை வந்து நம்ம சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர் சேர்ந்து தான் 1 சென்டிமீட்டர்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வெர்னியர் ஸ்கேலை என்ன பண்ணுவோன்னு சொன்னால் இந்த 1 மில்லிமீட்டரை 10 டிவிஷன்ஸாக பிரிச்சோம். அதில் 1 அப்படிங்கிறத தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும் வெர்னியர் ஸ்கேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரூ கேஜ் என்ன பண்ணுன்னு சொன்னால் இந்த 1 மில்லிமீட்டரை 100 டிவிஷன்ஸாக பிரிக்கணும். அதில் ஒரு பங்கு கூட நம்மளால் மெஷர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து லீஸ்ட் கவுண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். லீஸ்ட் கவுண்ட்டை பற்றி நம்ம படித்தோம். அதாவது மீட்டர் ஸ்கேலுங்கிறது அது 1 மில்லிமீட்டர் அளவுக்கு மிக குறைவான லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோம். அதே மாதிரி வெர்னியர் கேலிபர் அப்படிங்கிறது 0.1 மில்லிமீட்டர் அளவுக்கு உள்ள மிக குறைவான அளவை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ 0.1 மில்லிமீட்டர்னால் என்ன அர்த்தம்? 1/10ன்னு அர்த்தம். அப்போது 10ல் ஒரு பங்கு அது வந்து மெஷர் பண்ணுது. இப்போ ஸ்க்ரூ கேஜ் அப்படிங்கிறது 0.01 மில்லிமீட்டருக்கு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1/100. அப்போ 1 மில்லிமீட்டரை நம்ம வந்து 100 டிவிஷன்ஸாக பிரித்து அதில் ஒரு பங்கை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது காப்பர் ஒயரை எடுத்துட்டு இந்த காப்பர் ஒயர்லேருந்து இந்த ஒரு கம்பியை மட்டும் நம்ம பிரித்து எடுத்தோன்னு சொன்னால் இதோட டயமீட்டரை கூட நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த பேப்பரோட திக்னஸ் இருக்கு இல்லையா, இந்த திக்னஸ் எவ்வளவுங்கிறத இந்த ஸ்க்ரூ கேஜை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் இதை பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரூ கேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் யூ-ஷேப்டு மெட்டல் ஃப்ரேம். இதுதான் வந்து யூ-ஷேப் மெட்டல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எ ஹாலோ சிலிண்டர் இஸ் அட்டாச்டு டு ஒன் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் 2 எண்ட் இருக்குது. இது ஒரு எண்டு இருக்குது, இது ஒரு எண்டு. இந்த எண்டில் வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஹாலோ சிலிண்டர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த இருக்குது பாருங்க, இருக்கு இல்லையா.
இதுதான் வந்து ஹாலோ சிலிண்டர்னு அர்த்தம். ஹாலோ சிலிண்டர்னால் உள்ளே வந்து எதுவுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம். உள்ளீடற்ற ஒரு உருளை, அதான் ஹாலோ சிலிண்டர்னு பேர். இந்த ஹாலோ சிலிண்டர் உள்ளே வந்து க்ரூவ்ஸ் இருக்குது. இந்த க்ரூவ்ங்கிறது அந்த இதுவும் வந்து உள்ளே போய் அட்டாச் ஆகிற மாதிரியான இது. ஆன் த சிலிண்டர் parallel to the axis of the screw there is a scale which is graduated in millimeter. இப்போ இந்த மெட்டல் ஃப்ரேமில் இந்த ஹாலோ சிலிண்டருக்கு இந்த ஸ்க்ரூவுக்கு ஓட ஆக்சிஸுக்கு பேரலாக, இதுதான் வந்து அந்த ஸ்க்ரூவோட ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படிங்கிறது. இதுதான் அந்த ஸ்க்ரூவோட ஆக்சிஸ்க்கு பேரலாக நமக்கு வந்து ரீடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மில்லிமீட்டரில் இருக்கும். இப்போ இங்கே வந்து 0 to 20 மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கேஜ் வந்து வர்ற பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இதில் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைஸ் வந்து 20 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அதுதான் இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. 0லேருந்து 20 மில்லிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பிட்ச் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். பிட்ச் ஸ்கேல் ரீடிங் PSR அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஹெட்டு இருக்கு இல்லையா, ஹெட் ஆஃப் த ஸ்லீவ், இதுதான் வந்து நம்ம ஸ்லீவ்னு சொல்கிறோம். இந்த குவிஞ்சு இந்த இடத்துல இப்படி வருது இல்லையா, இதில் ரீடிங்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0 to 100 வரைக்கும் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 0ன்னு ஸ்டார்ட் ஆகுதா, அடுத்தது 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 முடிஞ்ச உடனே 99 வரும். அதுக்கு அடுத்தது 0. இந்த 0ங்கிற நம்பர் தான், இதுதான் 0, இதுவும் தான் 100. எப்படி நம்ம 360 டிகிரி பார்க்கும்போது 0 டிகிரினாலும் 360 டிகிரினாலும் ஒன்று தான் சொல்கிற மாதிரி 0வும் இதுதான், 100ம் இதுதான். இந்த மாதிரி 100 டிவிஷன்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த 100 டிவிஷன்ஸ் இருக்கிற இதுக்கு பேர் வந்து ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட் ஸ்கேலில் நம்ம ரீடிங் எடுத்தோம்னு சொன்னால் HSR, ஹெட் ஸ்கேல் ரீடிங் அப்படின்னு அர்த்தம். எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ ஹேஸ் எ பிளேன் சர்ஃபேஸ். இந்த ஸ்க்ரூவோட எண்டு வந்து எப்படி இருக்குது, ஒரு பிளேன் சர்ஃபேஸாக இருக்குது. இந்த மெட்டல் ஃப்ரேம் வந்து யூ ஷேப்பில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் எப்படி இருக்குது, பிளேன் சர்ஃபேஸாக இருக்கும். ஆனால் இது ஃபிக்ஸ்டாக அட்டாச் ஆகிருக்கும். இதுக்கு பேர் வந்து ஸ்டட், அப்படி இல்லைன்னா அன்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஸ்க்ரூவுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரூவை இப்போ நம்ம திரும்ப இப்போ உள்ளே விடுறோம். ஸ்க்ரூவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கோடு கோடாக தெரியுது இல்லையா, இது வந்து ஒரு சேஃப்டிக்காக இந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம வந்து இப்படி வேகமாக இப்படி இங்கெல்லாம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து பண்ணணும். அப்போ இந்த 2 எண்டும் ஜாயிண்ட் ஆகும்போது இது என்ன பண்ணணும்னா, நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சவுண்டு ஒன்று வரும். அந்த சவுண்டு வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ ஒரு சவுண்டு வந்தது, அந்த ஒரு சவுண்டு வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடணும். திரும்ப அந்த சவுண்டு அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு கிடைக்காது. இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்க்ரூ கேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யூ ஷேப்பில் ஒரு மெட்டல் ஃப்ரேம் இருக்குது. அந்த மெட்டல் ஃப்ரேமோட ஒரு எண்டில் வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் அட்டாச் ஆகிருக்கும். அது உள்ள க்ரூவ்ஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரூவோட ஆக்சிஸுக்கு பேரலாக இந்த ஹாலோ சிலிண்டர் மேலே ரீடிங்ஸ் வந்து 0 to 20 மில்லிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீவ், அதாவது அந்த ஸ்க்ரூவோட இந்த பார்ட்டை வந்து நம்ம ஸ்லீவ்னு சொல்கிறோம். இது ஒரு எட்ஜில் வந்து அப்படியே குவிஞ்சு போய் இருக்கும். இதில் 100 டிவிஷன்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் வந்து பிட்ச் ஸ்கேல்னு பேர். இதுக்கு பேர் வந்து ஹெட் ஸ்கேல் அப்படின்னு பேர். இந்த மெட்டல் ஃப்ரேமோட இந்த எண்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஸ்டட் இல்லைன்னா அன்வில்னு பேர். இந்த ஸ்க்ரூவோட இந்த பார்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பிளேன் சர்ஃபேஸாக இருக்கும். இதுக்கு வந்து ஸ்பிண்டில்னு பேர். இந்த இதுக்கு வந்து ரேட்சட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பேர். இது நம்ம இந்த இடம் வந்து இதோட போய் ஜாயிண்ட் ஆன உடனே ஒரு சவுண்டு கேட்கும்.
உடனே நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடணும் அப்படிங்கிறதான் இது வந்து டிஸ்கிரிப்ஷன். யூஸிங் த ஸ்க்ரூ கேஜ் பார்க்க போகிறோம். அதில் வந்து பிரின்சிபல் வந்து எந்த பிரின்சிபலில் இந்த ஸ்க்ரூ கேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகும். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மூவ்டு பை த tip of the screw is proportional to the number of rotation. இப்போ இதை எப்படி சொல்லலாம்னு சொன்னால், இது வந்து எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த மார்க் பண்ண இடத்த வந்து இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கிறோன்னு சொன்னால், திரும்ப இந்த மார்க்கர் வந்து பேப்பரோட எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ரொட்டேஷனை. இப்போ இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஜாயிண்ட் வைக்கிறோம். அப்போது இந்த ஒரு ரொட்டேஷன்னு நம்ம சொல்கிறது இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. அப்போ ஸ்க்ரூ கேஜ் இந்த பிரின்சிபலில் தான் ஒர்க் பண்ணுது. அப்போ ஸ்க்ரூ கேஜில் இருக்கக்கூடிய அந்த ரொட்டேஷனுங்கிறது வந்து அந்த டிஸ்டன்ஸ் மூவிங்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பிரின்சிபல். இப்போ நம்ம வந்து பிச்சுனா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இந்த ஸ்க்ரூவில் இந்த எண்டை வந்து இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணுறோம். இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு மூமெண்ட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிச்சு ஸ்கேல்லையும் மூமெண்ட் இருக்கும். இப்போ திரும்ப இன்னொரு தடவை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணும்போது, இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல 0 இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல 0 இருக்குது. 0 இருக்கும்போது இந்த இடத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம 0ன்னு வச்சுருக்குறோம். அதாவது இந்த பிச்சு ஸ்கேலோட இந்த 0ங்கிறது இருக்குது. இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப இது வந்து 0ங்கிறது எங்கே வருது, இந்த இடத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அந்த 1 ரொட்டேஷன் அப்படிங்கிறது. திரும்ப 0 அந்த இடத்துக்கு வரணும். 0 வந்துருச்சா? இப்படி இந்த 0 வரும்போது இந்த ஸ்க்ரூ முன்னே இருந்ததை விட எந்த அளவுக்கு உள்ளே நான் வந்திருக்கு. அதே மாதிரி பிச்சு ஸ்கேல்லையும் ரீடிங்ஸ் எப்படி காட்டுது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, pitch of the screw, இந்த இருக்கு இல்லையா, இந்த pitch of the screw அப்படிங்கிறது distance moved by the pitch. இந்த pitch வந்து எவ்வளோ distance மூவ் ஆயிருக்கு அண்டு நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் பை ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹெட் ஸ்கேலோட ரொட்டேஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். pitch of the screwன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வச்சே தான் லீஸ்ட் கவுண்ட்டும் சொல்கிறாங்க. இப்போ திரும்ப சொல்கிறோம். இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக வந்து இங்கே 10 மில்லிமீட்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம இந்த 0வை வைக்கிறோம். 0வை வச்சிட்டோம். 0வை வச்சுட்டு இப்போ இந்த பிச்சு ஸ்கேலில் எவ்வளோ மூமெண்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 0வை திருப்பி 0 வந்து அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரணும். அதை தான் நம்ம வந்து 100 டிவிஷன்ஸ் வந்து அந்த மாதிரி சுற்றி இந்த இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திரும்ப இந்த 0 இந்த இடம் வந்துருச்சா? வந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த 10ங்கிற இதிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், 1 smallest pitch scale reading divided by total number of head scale divisions. அப்போ 1 smallest pitchங்கிறது 1. இதில் வந்து ஹெட் ஸ்கேலில் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது? by 100. அப்போ 1/100 ஈக்குவல் டு 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், 0 எரர் ஆஃப் எ ஸ்க்ரூ கேஜ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதை வந்து நம்ம இப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டோன்னு சொன்னால், இந்த ஸ்பிண்டிலும் இந்த ஸ்க்ரூவோட ஒரு எண்டும் அட்டாச் ஆகுன உடனே இப்படி இந்த சவுண்டு வரும். இந்த சவுண்ட் வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். பிச்சு ஸ்கேலுங்கிறது இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து 0ங்கிறது இங்கே காட்டுது. அந்த ஹெட் ஸ்கேலில் இருக்கக்கூடிய இந்த 0ங்கிறது கரெக்டாக இந்த பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து 0 எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம். நோ 0
எரர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்க்ரூ கேஜ் வந்து நோ ஜீரோ எரர். இப்போ இதில் பாசிட்டிவ் ஜீரோ எரர் எப்படி இருக்கும், நெகட்டிவ் ஜீரோ எரர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு சொன்னால் இந்த பிட்ச் ஸ்கேலில் இருந்து ஹெட் ஸ்கேலோட ஜீரோ வந்து இந்த மாதிரி கீழே இறங்கி இருக்கும், டவுனில் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பிட்ச் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஜீரோ வந்து இங்கே இருக்குது, ஹெட் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஜீரோ வந்து டவுனில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு சொல்கிறோம். நெகட்டிவ் ஜீரோ எரர் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த பிட்ச் ஸ்கேலோட இந்த பிட்ச் ஸ்கேலில் இருக்கக்கூடிய இந்த ஜீரோவை இருந்து ஹெட் ஸ்கேலோட ஜீரோ வந்து மேலே இருக்கும். அப்படி மேலே இருக்கும்போது நம்ம அதை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் ரிவர்ஸில் வந்து கவுண்ட் பண்ணி எழுதணும். கவுண்ட் பண்ணி இல்லைனா 100லேருந்து இந்த ரீடிங்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணி சொல்லணும். அப்போது பிட்ச் ஆக்சுவலாக இது வந்து நம்மக்கிட்ட நோ ஜீரோ எரராக இருக்கக்கூடிய ஸ்க்ரூ கேஜ். ஆக்சுவலாக இது வந்து இந்த ரெண்டு ஜாயிண்டாக இருக்கணும். இப்போ பிட்ச் ஸ்கேலோட ஜீரோ கீழே இருக்குது, இந்த ஹெட் ஸ்கேலோட ஜீரோ வந்து மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ 97th அப்படிங்கிறது இந்த மாதிரி ஜாயிண்டாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 100 - 97 = நம்ம 3, அதாவது நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி வெர்னியருக்கு வந்து எக்ஸாக்சிஸில் படித்தோமோ அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ கேஜை வந்து நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த இருக்கு இல்லையா, எக்ஸாக்சிஸில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஆரிஜின் வந்து இல்லைன்னா 0ன்னு சொல்லுவோம். இது வந்து +x, இதை வந்து -x அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த பிட்ச் ஸ்கேலில் இருக்கக்கூடிய இந்த 0 வந்து இந்த பக்கம் இருக்குது. இந்த ரெண்டு ஜீரோவும் ஒன்றா, ஹெட் ஸ்கேலோட ஜீரோவும் இந்த பிட்ச் ஸ்கேலோட ஜீரோவும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேர் இஸ் நோ எரர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிட்ச் ஸ்கேலோட இந்த ஹெட் ஸ்கேலோட ஜீரோ இங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் நோ ஜீரோ எரர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஜீரோ வந்து இந்த சைடு டவுனில் இருக்குது. இப்படி இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தோன்னு சொன்னால் டவுன். நம்ம இப்படி திருப்பி வச்சுட்டு எக்ஸ் ஆக்சிஸுக்கு பார்க்குறதுனால டவுனில் இருந்துச்சுன்னு சொன்னால் இதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஜீரோ எரர் பாசிட்டிவாக இருந்தால் ஜீரோ கரெக்ஷன் வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த பிட்ச் ஸ்கேலில் இந்த ஜீரோவை விட்டு இந்த ஜீரோ ஹெட் ஸ்கேலோட ஜீரோ வந்து இந்த பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து நெகட்டிவ். அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் ஜீரோ எரர். ஜீரோ கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ் ஜீரோ கரெக்ஷன். இந்த மாதிரி எக்ஸாக்சிஸோட நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஜீரோ எரர் ஜீரோ கரெக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இப்படி இருக்கிற ஸ்க்ரூ கேஜை நம்ம இப்படி திருப்பிட்டோன்னு சொன்னால் இந்த ஹெட் ஸ்கேலோ பிட்ச் ஸ்கேலோட ஜீரோ தான் எக்ஸாக்சிஸோட ஆரிஜின் வச்சுக்கிறோம். இந்த ஹெட் ஸ்கேலோட ஜீரோ வந்து இந்த பிட்ச் ஸ்கேலோட கோயின்சைடாக இருந்ததுன்னா நோ ஜீரோ எரர்னு சொல்லிடுறோம். இந்த ஹெட் ஸ்கேலோட ஜீரோ வந்து டவுனில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஹெட் ஸ்கேலோட ஜீரோ வந்து இங்கே ஸ்க்ரூ கேஜை பொறுத்த வரைக்கும் டவுன், ஆனால் நமக்கு வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது ரைட் சைடு அப்படி இருந்துச்சுன்னா ஜீரோ எரர். அந்த ஜீரோ வந்து இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அப்வர்டில் இருக்குது, இந்த பக்கம் நமக்கு வந்து எக்ஸாக்சிஸில் வந்து நெகட்டிவ் சைடு. அப்படின்னா இதை வந்து ஜீரோ எரர், இது வந்து ஜீரோ கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கு வந்து எப்படி மெஷர்மெண்ட்டுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாசிட்டிவ் ஜீரோ எரரில் எப்படி மெஷர்மெண்ட்டு பார்க்குறதுன்னு பார்க்குறோம். பாசிட்டிவ் ஜீரோ எரரில் நம்ம வந்து இந்த பிட்ச் ஸ்கேலோட ஜீரோ வந்து டவுனில் இருந்துச்சுன்னு சொன்னால் பாசிட்டிவ் ஜீரோ எரர்னு சொல்லிட்டோம். இதில் நம்ம எந்த ஹெட் ஸ்கேலோட எந்த டிவிஷன் வந்து இந்த பிட்ச் ஸ்கேலோட பாயிண்ட் சைட் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5th டிவிஷன் வந்து பாயிண்ட் சைட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து ஜீரோ எரருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கு இல்லையா, ஜீரோ எரர் ஈக்குவல் ப்ளஸ் என் இன்ட்டு எல்சி லீஸ்ட் கவுண்ட். இந்த nth டிவிஷன் தான் பாயிண்ட் சைடாக இருக்குது, அதனால 5. லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01ன்னு இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணால் 0.05 மில்லிமீட்டர். இது வந்து ஜீரோ எரர்னா ஜீரோ கரெக்ஷன் வந்து நம்ம நெகட்டிவில் கொடுக்குறோம், -0.05 மில்லிமீட்டர்.
எரர்னு சொன்னால் இது வந்து இந்த பிட்ச் ஸ்கேல்லேருந்து 0 வந்து மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா இது எந்த டிவிஷன் வந்து கோயின்சைட் ஆகிருக்கு, அந்த ஹெட் ஸ்கேலில் இருக்கக்கூடிய 100 டிவிஷன்ஸில் எந்த டிவிஷன்ஸ் பிட்ச் ஸ்கேலோட கோயின்சைட் ஆகிருக்குன்னு சொன்னால் 95ன்னு பார்க்குறோம். இது வந்து -0 எரராக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணணும். அதாவது 1 2 3 4 5 அப்படின்னு கவுண்ட் பண்ணணும். அப்படி கவுண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை 100 - nன்னு போடணும். அப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து -100 - n இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு. அப்போ -100 - 95 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு. அப்போ 100 - 95 நமக்கு என்ன வரும்? 5 இன்ட்டு 0.01. அப்போ 0.05 மில்லிமீட்டர். 0 எரர் நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா 0 கரெக்ஷன் வந்து 0.05 மில்லிமீட்டர். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ஸ்க்ரூ கேஜை இப்படி திருப்பி வச்சு இந்த இப்படி வச்சுக்கிடணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இவங்க உங்களுக்கு என்ன கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், determine the thickness of a single sheet of your science textbook with the help of the screw gauge. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இதுக்கு மேலே வச்சு இதை வந்து என்ன பண்ணணும், ஏன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்க்ரூ கேஜ் வந்து 0 எரர் காட்டக்கூடிய ஒரு ஸ்க்ரூ கேஜ். இப்போ இதோட திக்னஸை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இடையில வச்சு இந்த மாதிரி இந்த ஒரு சவுண்டு வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீடிங்ஸ் வந்து நம்ம இங்கே எங்கே காட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்போது இது வந்து பிட்ச் ஸ்கேலில் வெரி மினிமைஸாக இருக்குது. அதாவது பிலோ 0 தான் நமக்கு வந்து இதை காட்டுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போ பிட்ச் ஸ்கேல் ரீடிங்கை எடுத்துட்டு அந்த 0 எரர் இருக்குது இல்லையா, அதையும் ப்ளஸ் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து உங்களுக்கு கொடுப்போம். Thank you, student.